இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டான வத்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்து கேட்பாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கில் டேஸ்ட் ஒட்டிக்கிடும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய பூண்டு போட்டுக்கோங்க. 2 கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ண சுண்ட வத்தல் ஒரு கை நிறைய போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளி அரைச்சி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டிலே குழம்புத்தூள் எப்படி ரெடி பண்ணலான்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டான்னா. இப்போ பாருங்கள், உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்ததும் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது தித்திப்பு சூப்பராக இருக்கும்.